ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 11/1/1983 அவ்யக்த பாப்தாதா மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு சக்திசாலியின் அடையாளம். எண்ணம், சொல், செயல், ஸ்பாவம், சமஸ்காரம் தந்தைக்கு சமமானது. இன்று ஆன்மீக தந்தை திலாராமுக்கு கொடுத்திருக்கும் இதயத்தின் செய்தியை குழந்தைகளிடம் கேட்க வந்திருக்கிறாங்க. பாப்தாதா கேட்குறாங்க, அனைவரும் திலாராமுக்கு இதயத்தை கொடுத்திருக்கீங்க தான் இல்லையா அப்படின்னு. எப்போ ஒரு திலாராமுக்கு இதயத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவரை தவிர வேறு யாரும் வர முடியாது. திலாராமுக்கு இதயத்தை கொடுப்பது அப்படின்னா இதயத்தில் அமர வைப்பது. இதைத்தான் சகஜ யோகா அப்படின்னு சொல்றது. எங்கு இதயம் இருக்குமோ அங்குதான் புத்தியும் செல்லும். இதயத்திலும் திலாராம், மேலும் புத்தி அதாவது நினைவிலேயும் திலாராம். வேறு எந்த நினைவு மற்றும் நபர் திலாராமின் இடையில வர முடியாது. அந்த மாதிரி அனுபவம் செய்றீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. எப்போ இதயம் மற்றும் புத்தி அதாவது நினைவு, எண்ணம், சக்தி அனைத்தையுமே தந்தைக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா வேறு மிச்சம் என்ன இருக்குது? எண்ணம், சொல், செயலால் தந்தையினுடையவராக ஆகிட்டீங்க. எண்ணத்திலும் நான் தந்தையினுடையவன் அப்படின்னு வச்சிங்க. மேலும் வார்த்தைகள் மூலமாக என்னுடைய பாபா, நான் பாபாவினுடையவன் அப்படின்னு சொல்றீங்க. காரியத்திலும் என்ன சேவை? என்னுடைய சேவை. சேவைதான் என்னுடைய சேவை. அப்படி காரியத்திலும் இருக்கணும். அந்த மாதிரி எண்ணம், சொல், செயலால் தந்தையினுடையவர்களாக ஆகிட்டீங்க இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. வேறு ஏதாவது என்ன அளவிலாவது வருவதற்கு எங்காவது வாய்ப்பு இருக்குதா? ஏதாவது எண்ணம் அல்லது ஏதாவது விதமான கவர்ச்சியும் வருவதற்கு வாசல், ஜன்னல் இன்னும் இருக்குதா என்னன்னு பாபா கேட்குறாங்க. வருவதற்கான வழியே மனம், புத்தி, சொல் மற்றும் செயல். வருவதற்கான வழி மனம், புத்தி, சொல் மற்றும் செயல். நாலாபுறங்களிலும் யாராவது வருவதற்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு சோதனை செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க. வாய்ப்பு இருக்குதா? கனவும் இதே ஆதாரத்துல வருது. எப்போ தந்தையிடம் இவை அனைத்தும் உன்னுடையது அப்படின்னு ஒரு தடவை சொன்னீங்க அப்படின்னா இன்னும் மிச்சம் என்ன இருக்குது? இதைத்தான் நிரந்தர நினைவு அப்படின்னு சொல்றது. சொல்வதிலும் செய்வதிலும் இடைவெளியோ வைத்து விடுவதில்லையே அப்படின்னு சோதனை செய்யணுங்கிறாங்க பாபா. உன்னிடத்தில் என்னுடையது என்று கலப்படமோ செய்து விடவில்லையே அப்படின்னு சோதனை செய்யணும். சூரிய வம்சம் அப்படின்னா பொற்காலம். அதுல கலப்படமோ ஆகாதுதான் இல்லையா? வைரமும் கரையற்றதாக இருக்கட்டும், ஏதாவது கரை இருந்து விடவில்லையே அப்படின்னு சோதனை செய்ய சொல்றாங்க. எந்த நேரத்திலும் ஏதாவது பலகீனத்தை வர்ணனை செய்யும் பொழுது அது எண்ணத்தின், வார்த்தையின் அல்லது சுபாவ சமஸ்காரத்தின் பலகீனமாக இருந்தாலும், என்ன வார்த்தை சொல்றீங்க, என்னுடைய சிந்தனை அந்த மாதிரி சொல்லுது அல்லது என்னுடைய சமஸ்காரமே அந்த மாதிரி ஆகுது அப்படிங்கிற அந்த வார்த்தையை ஒரு பொழுதும் சொல்ல மாட்டீங்க. என்ன செய்வது அப்படிங்கிற இந்த வார்த்தையே பலகீனத்தினுடையது அப்படின்னு பாபா சொல்றாங்க. சக்திசாலியினுடைய அடையாளம் என்ன அப்படின்னு பாபா சொல்றாங்க. எப்பொழுதுமே தந்தைக்கு சமமான எண்ணம், தந்தைக்கு சமமான சொல், செயல், சுபாவ சமஸ்காரம் இருக்கணும். தந்தையினுடையது வேறு, என்னுடையது வேறு என்று அப்படி இருக்க முடியாது. அவங்களுடைய எண்ணத்திலும் வார்த்தையிலும் ஒவ்வொரு விஷயத்திலும் பாபா பாபாங்கிற வார்த்தை இயற்கையாகவே இருக்கும். மேலும் காரியம் செய்து கொண்டு இருக்கும். செய்விப்பவர் செய்வித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது அனுபவம் ஆகும். எப்போ அனைத்திலும் பாபா வந்துவிட்டார் அப்படின்னா
தந்தையினுடைய எதிரில் மாயா ஆக முடியாது. தந்தை இருப்பார் அல்லது மாயா இருக்கும். லண்டன்ல இருக்கிறவங்க பாபா பாபா அப்படின்னு சொல்லி நினைவில் வச்சு நிரந்தரமாக மாயாவை வென்றவராக ஆகிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. எப்போ ஆஸ்தியை சதா காலத்துக்கும் பெறுறீங்க அப்படின்னா நினைவும் சதா காலம் வேண்டும் இல்லையா? மாயாவை வென்றதும் சதா காலம் ஆகணும் இல்லையா அப்படிங்கிறாங்க பாபா. பாபா சொல்றாங்க, லண்டன் சேவையினுடைய அஸ்திவார ஸ்தானம். அஸ்திவார ஸ்தானத்துல இருப்பவர்களும் அஸ்திவாரத்துக்கு சமமா எப்பொழுதும் உறுதியாக இருக்கிறாங்களா? என்ன செய்வது, எப்படி செய்வது என்று அந்த மாதிரி எந்த புகாரும் இல்லைதான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதிகமாக நாடகமும் மாயாவினுடைய நாடகம்தான் போடுறீங்க. ஒவ்வொரு நாடகத்திலும் வராத மாயாவும் வந்துடுது. மாயா இன்றி நாடகம் தயாரிக்க முடியாது போல் இருக்குது. மாயாவினும் விதவிதமான சொரூபம் காண்பிக்கிறீங்க தான் இல்லையா? ஒவ்வொரு விஷயத்திலும் பரிவர்த்தனை செய்பவர் சொரூபம் இருக்கட்டும். இந்த நாடகத்தை காண்பீங்க. மாயாவினுடைய முக்கிய சொரூபம் எது, அதையும் நல்ல முறையில் தெரிஞ்சிருக்கீங்க. ஆனால் மாயாவை வென்றவராக ஆன பிறகு அதே மாயா எப்படி மாறிடுது அப்படிங்கிற இந்த நாடகத்தை காண்பீங்க. எப்படி தேக பார்வையை காமம் அப்படின்னு சொல்கிறோம், அதற்கு பதிலாக ஆத்மீக அன்பு ரூபத்தில் மாறிடுது. அந்த மாதிரி அனைத்து விகாரங்களும் மாறிய ரூபத்தில் ஆகிடுது. அந்த மாதிரி என்ன மாற்றம் ஆனது அப்படிங்கிற இதை நடைமுறையில் அனுபவம் செய்யுங்க, மேலும் காண்பிக்கவும் செய்யுங்கிறாங்க பாபா. லண்டனில் இருக்கிறவங்க விசேஷமாக சுய முன்னேற்றத்திற்காக மற்றும் உலக நன்மைக்காக என்ன லட்சியம் வச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நாமே தான் பரிஸ்தா அப்படிங்கிற இதே நினைவு விசேஷமாக எப்பொழுதும் இருக்கட்டும். பாபா கேட்குறாங்க, பரிஸ்தாவினுடைய சொரூபம் என்ன, பரிஸ்தாவினுடைய வார்த்தைகள் என்ன, காரியம் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத இயல்பாகவே பரிஸ்தா ரூபத்தில் நடந்துக்கிட்டே உணர்வீங்க. நான் பரிஸ்தா, நான் பரிஸ்தாங்கிறா இதே நினைவை எப்பொழுதும் வைங்க. எப்பொழுதும் தந்தையினுடையவராக ஆகிட்டீங்க, மேலும் அனைத்தையும் என்னுடையதிலிருந்து உன்னுடையதாக ஆக்கிட்டீங்க. அப்படின்னா என்னவாக ஆயிட்டீங்க? லேசா பரிஸ்தாவாக ஆகிட்டீங்க தான் இல்லையா? இந்த லட்சியத்தை எப்பொழுதும் நிறைவேற்றுவதற்காக அனைத்தும் தந்தையினுடையது, என்னுடையது எதுவுமே இல்லை அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு வார்த்தையை எப்பொழுதும் நினைவில் வைங்க. எங்கு என்னுடையது என்று வந்தால் அங்கு உன்னுடையது என்று சொல்லிடுங்க. பிறகு எந்த சுமையும் அனுபவம் ஆகாது. ஒவ்வொரு வருடமும் அடியும் முன்னேறி சென்று கொண்டிருக்கும், மேலும் எப்பொழுதும் முன்னேறி கொண்டே இருப்போம். நான் பறக்கும் கலையில் செல்லும் பரிஸ்தா அப்படிங்கிற இதுவோ உறுதியாக இருக்குதுதான் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. நான் மேலே கீழே செல்பவன் அல்ல. நல்லது. லண்டன் வாசிகளினுடைய மகிமையோ அனைவரும் தெரிஞ்சிருக்கிறாங்க. உங்களை அனைவரும் எந்த பார்வையில் பார்க்குறாங்கன்னு பாபா கேட்குறாங்க. எப்பொழுதும் மாயாவை வென்றார்கள் என்று இல்லையா? ஏன் அப்படின்னா சக்திசாலியான இரட்டை பாலனை கிடைச்சிட்டு இருக்கு. பாப்தாதாவினுடைய பாலனையும் இருக்கவே இருக்குது. ஆனால் தந்தை யாரை பொறுப்பாளராக ஆக்கியிருக்கிறாங்களோ அவங்க கிட்ட இருந்தும் சக்திசாலியான பாலனை கிடைச்சிட்டு இருக்குது. நிராகார் சிவபாபா, ஆகார் பிரம்ம பாபா மற்றும் சாக்கார் தாதி மூவரையும் பின்பற்றி நடந்தீங்க அப்படின்னா என்ன ஆயிடுவீங்க? பரிஸ்தா ஆகிடுவீங்க இல்லையா? லண்டனி வாசி என்றால் புகாரற்ற குழப்பமற்றவர்கள். லண்டன் வாசியல் அப்படின்னா பாபா சொல்றாங்க புகார்கள் இல்லாத குழப்பமற்றவர்கள் அப்படின்னு. ஆன்மீக வாழ்க்கை உள்ள சுயராஜ்யம் செய்யக்கூடிய ராஜா மற்றும் ராணி தான் நீங்கள் அப்படின்னு சொல்றாங்க பாபா. உங்களுக்கு போதை தான் இல்லையான்னு கேட்குறாங்க. குமாரிகளோடு அவ்விக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. பாபா சொல்றாங்க, குமாரிகளோ தங்களுடைய பாக்கியத்தை பார்த்து எப்பொழுது மகிழ்ச்சி அடைகிறாங்க. குமாரி உலகியல் வாழ்க்கையிலும் உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க.
மேலும் ஞானத்திலோ குமாரி அப்படின்னா மகான் அப்படின்னு பாபா சொல்றாங்க. உலகத்திலும் சிரேஷ்ட ஆத்மாக்கள், மேலும் பரலோகத்திலும் கூட சிரேஷ்ட ஆத்மாக்கள். அந்த மாதிரி தன்னை மகான் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நீங்கள் ஆம் என்று இந்த முழு உலகமே கேட்கும் அளவுக்கு சொல்லுங்க. குமாரிகளையோ பாப்தாதா யாருடைய பார்வையும் பட்டிடக்கூடாது என்று தனது இரும்பு பெட்டகத்துல வைக்கிறார். அந்த மாதிரி விலைமதிக்க முடியாத ரத்தினங்கள் நீங்கள். குமாரிகள் எப்பொழுதும் படிப்பு மற்றும் சேவையிலேயே பிஸியாக இருக்கிறாங்க. குமாரி வாழ்க்கையில தந்தை கிடைத்து விட்டார், வேறு என்ன வேணும்? அநேக சம்பந்தங்கள்ல அலைய வேண்டியதே இல்லை, தப்பிச்சுக்கிட்டீங்க. ஒருவரிடம் அனைத்து சம்பந்தங்களும் கிடைச்சிருச்சு இல்லை அப்படின்னா எத்தனை வீணான சம்பந்தங்கள் ஆகிடுது என்று தெரியுமா? மாமியார், மைத்துனி, அண்ணிகள் என்று அனைத்திலிருந்தும் பாதுகாப்பாக்கிட்டீங்க இல்லையா? வலையில மாட்டிக்கவும் இல்லை, மேலும் வலையிலிருந்து விடுவிப்பதற்காக நேரமும் இருக்கலை. குமாரிகள் இருப்பதே டபுள் லைட்டாகத்தான். குமாரிகள் எப்பொழுதும் தந்தைக்கு சமமான சேவாதாரிகள் மற்றும் தந்தைக்கு சமமாக அனைத்து தாரணை சொரூபமானவங்க. குமாரி வாழ்க்கை என்றால் தூய்மையான வாழ்க்கை. நீங்கள் தூய்மையான ஆத்மாக்கள், சிரேஷ்ட ஆத்மாக்கள் ஆனீர்கள் இல்லையா? பாப்தாதா குமாரிகளை மகான் பூஜைக்குரிய ஆத்மாவின் ரூபத்தில் பார்க்கிறார். தூய்மையான ஆத்மாக்கள் அனைவருக்கும் மற்றும் தந்தைக்கும் பிரியமானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க பாபா. தூய்மையான ஆத்மாக்கள் அனைவருக்கும் பிரியமானவங்க மற்றும் தந்தைக்கும் பிரியமானவங்கன்னு சொல்றாங்க. தன்னுடைய பாக்கியத்தை எப்பொழுதும் எதிரில் வைத்துக்கொண்டே சக்திசாலியான ஆத்மாவாகி சேவையில சக்தியை கொண்டு வந்து கொண்டே இருங்க. இதுதான் பெரிய புண்ணியம். எது தனக்கு பிராப்தி ஆகி இருக்குதோ அதை மற்றவர்களுக்கும் செய்வீங்க. பொக்கிஷங்களை வழங்குவதனால் எண்ணம் அதிகரிக்கும் என்று அந்த மாதிரி சுப எண்ணம் வைக்கும் குமாரிகள் தான் நீங்கள் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நன்றி. டீச்சர்களோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. பாப்தாதா சொல்றாங்க, உலகின் காட்சி பெட்டகத்தில் விசேஷ காட்சி பொருள் நீங்க. அனைவருடைய பார்வை பொறுப்பாளராக ஆகியிருக்கும் சேவாதாரி என்று சொன்னாலும் ஆசிரியர்னு சொன்னாலும் அவங்க மேலே தான் இருக்குது. எப்பொழுதும் மேடையில் இருக்கீங்க. எவ்வளவு பெரிய மேடை, மேலும் பார்ப்பவர்கள் எத்தனை பேர். அனைவரும் பொறுப்பில் இருக்கும் ஆத்மாக்கள் உங்ககிட்ட இருந்து பிராப்தியினுடைய பாவனை வைக்கிறாங்க. எப்பொழுதும் இது நினைவில் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. சென்டரில் இருக்கீங்களா அல்லது மேடையில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எப்பொழுதும் எல்லைக்கு அப்பாற்பட்ட மிகப்பெரிய மேடையில் அநேக ஆத்மாக்களின் நடுவில் இருக்கீங்க. ஆகினால வள்ளலினுடைய குழந்தைகள் எப்பொழுதும் கொடுத்துக்கிட்டே இருங்க. மேலும் அனைவரின் பாவனைகள் மற்றும் அனைவரின் ஆசைகளை நிறைவேற்றி கொண்டே இருங்க. மகாதானி மற்றும் வரதானி ஆகுங்க. இதுதான் உங்களுடைய சொரூபம் அப்படின்னு பாபா சொல்றாங்க. இந்த நினைவு மூலமா ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு வார்த்தை மற்றும் காரியம் கதாநாயக பாத்திரத்துக்கு சமமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா உலகின் ஆத்மாக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எப்பொழுதும் மேடையிலேயே இருங்க, கீழே வராதீங்க. பொறுப்பில் இருக்கும் சேவாதாரிகளை பாப்தாதா தன்னுடைய நண்பர்கள் என்று நினைக்கிறாங்க. ஏன்னா தந்தையும் ஆசிரியர் என்றால் தந்தைக்கு சமமாக பொறுப்பாளர் ஆகியிருக்கிறவங்க நண்பர்கள் ஆனார்கள் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அந்த அளவு நெருக்கமான ஆத்மாக்கள் நீங்கள். அந்த மாதிரி எப்பொழுதும் தன்னை தந்தையுடன் இருப்பவராக மற்றும் நெருக்கமானவராக அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எப்பொழுதெல்லாம் பாபா அப்படின்னு சொல்றீங்களோ அப்போ 1000 புஜங்களுடன் தந்தை உங்களோடு இருக்கிறார். அந்த மாதிரி அனுபவம் ஆகுதான் பாபா கேட்குறாங்க. யார் பொறுப்பாளராக ஆகி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பாப்தாதா அதிகப்படியான சகயோகம் கொடுக்கிறார். ஆகினால மிகவும் பெருமிதத்துடன் பாபா அப்படின்னு சொல்லுங்க, அழைங்க. பாபா ஆஜராகி விடுவார். பாப்தாதா மிகவும் கீழ்ப்படிந்து நடப்பவர் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.